எல்லாருமே பொய் அன்பு தான். குழந்தைய ஒண்ணுதான் உண்மையான அன்பு சொல்லும். எல்லாமே பொய் தான். நான் முதல்படுத்துவோம், நான் 100% சொல்லிக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. 99% தான் இருக்கும். 1% இன்னும் சரி பண்ணணும். இன்னும் சரி பண்ணணும்னா இன்னும் வேலைகள் பார்க்கலாம். 99 பண்ண போய் தான் உங்களை வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100% வாங்கிட்டு இருக்கோங்க. ஒன்று நான் இருக்க முடியாது இந்த உலகத்துல. இது கழிவுக்கும். அதனாலதான் முந்தா நாள் எனக்கு அந்த பாலை ஊற்றி அதை செஞ்சுட்டிய காரியத்தை செஞ்சுட்டிய. அந்த மரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும்லாம். எனக்கு இந்த 2 ஆண்டுகள் தான் இருப்பேன், போன இந்த 1 வருஷம் தான் நான் இருப்பேன். நீங்க தான் 60 செய்வீங்க. நான் இப்படி தான் இருக்க 4 வருஷமா கொரோனாக்கும் சொன்னேன். ஒரு 4 ஆண்டுகள் இருப்பேன், இன்னொரு 3 ஆண்டுகள், போன 2 ஆண்டுகள் சொன்னேன், பிறகு 1 ஆண்டுகள் சொன்னேன். என் வீட்டம்மா இந்த பேச்சை நீங்க 10-2 பேசக்கூடாது, போராட்டிக்கு நீங்க போக வேண்டியதானே அதுக்கு சொல்லுது, அதுல சங்கடப்படுத்துது. சொன்ன கணக்கு சரியா போச்சா? அதை நானா திட்டப்பட்டு எதுவும் செய்யல. ஒன்ன நான் கூப்பிடத்தான் செஞ்சேன். ஒன்ன ஐயா வந்துருங்க, உங்களை அன்போட சொன்னேன், மரியாதையோட சொன்னேன். நீங்க அதுக்கு எதுக்குமே கட்டுப்படல. முடியாது, என்ன கூட நடக்க வேண்டி இருக்கலாம். அப்ப அது எப்படி முடியும் சொல்லும். நான் கட்டி அடைச்சு பார்த்தேன், இழுக்க. நீ அங்க பாரு, என் பூசைக்கான நேரம் வந்துருச்சுன்னு நீ கையை காட்டுற. பூசைக்கு நேரம் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், பால் கூட பாதி ஊத்தியாச்சு, நீ இப்படி வெளியில் நின்னா எப்படிப்பா? கொண்டு வந்து ஊத்துறதுக்கு வழியை பாருங்க, விட்டுக்கவே முடியாது. அங்க பாரு, அங்க பாருங்க உழுத்தது, அங்க பாரு, அங்க பாரு குதிச்சா உழுத்து. என் சொல்ல காத்துலயே வாங்கலாம். அப்ப நான் என்ன செய்ய, பால் குடத்தை புடுங்கத்தான் செய்யணும். ஏன் போனா அது பால் குடத்தை புடுங்கின விடவே அவன் பால் குடம் அவனை விட்டு வந்தாலும் அவன் கை பால் குடத்தை விடவே இல்லை. அப்ப பிடிங்க என் கையில தலையில வச்சு என் கையை எடுத்துட்டேன். அவன் பால் குடத்தை பிடிச்சிக்கிட்டான். நான் அவன்டா பால் குடத்துல வரும். அவன் அவன் உள்ள வந்துட்டான். ஆட்ட நின்றுச்சுல, நான் வந்து கீழே நான் ஆட்டினேன் விழட்டு. அவன் விழாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவளை பாதுகாப்போட அந்த குடத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். இப்ப அதை என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. உடனட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு என்னென்னமோ ஆயிடுச்சு. போய் திரும்ப அந்த மாரியாத்தா கொடுத்த உயிர். அதனால இனிமே சொல்ற ஒவ்வொரு சொல்லுமே அருள்வாக்கா இருக்கும். அது உட்கார்ந்துதான் சொல்லணும்னு இல்லை, சும்மா எந்திரிச்சோடனே பேசினாலும் சரி. காலைல 3 மணிக்கு முழித்து அடிச்சு முழிச்சு ஒடியாது வந்து தாயி என்னத்துக்கிட்டா 3 மணிக்கு அடிச்சு விடுத, என்னன்னு தெரியலையப்பா. ஆறு வாரா 3 மணிக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு மறுபடியும் படுத்தேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு என்னதாயி 4:30 தான் நான் உனக்கு எல்லாம் பாத்ரூம் போது குடிக்கணும், அதுக்கப்புறம் குடிக்க. ஏன் இப்படி எனக்கு தொந்தரவு வந்துதான், நான் கொஞ்ச நேரம் அப்பா படுத்துக்கிட்டுமா அப்படின்னு படுத்து தூங்கிட்டேன். 5:15 வெளியில வந்து நிற்காங்க, முழோரு நிற்காங்க பூஜைக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க 3 மணிக்கு நாங்க வண்டியை கிளப்பணும், 4:20க்கு நம்ம ஊருக்கு வந்துட்டோம். பழக்கடைகளை அலைஞ்சு தெரியாம நின்று கடை ஊரை அடைச்சி ஒரு இடத்துல வச்சு வாங்கிட்டு லேட் ஆயிடுச்சு. ஆனா சங்கரன் கோயிலுக்குள்ள நாங்க 4 மணிக்கு அந்த முதல் எழுப்புறது அவங்க கிளம்பும் போது அங்க நினைச்சிருக்காங்க இங்க வந்து வந்தாச்சு நம்ம ஊருக்கு. இந்த 2 நாளுக்குள்ள என்ன வரம்ப விடல. அப்படி அவங்க இன்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், சந்தோஷம். 8ஆம் பூசங்கிறது காலையிலே ஆரம்பிக்குது, அதுதான் கரெக்ட். ஆனா அவங்க செஞ்சிட்டாங்க. காலையிலே 10 உடுத்தி புது பட்டு உடுத்தி அவளுக்கு பல வகைகள் 5 வகையான பல வகைகள் வாங்கிக்கணும். அவங்கள நான் வாங்கிட்டுலாம் வரணும். வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க யாருன்னா அந்த அக்காவோட மகா, அவங்க மாப்பிள்ளை. அவங்க இதுவரைக்கும் வந்ததே கிடையாது, அங்கேயும் வந்தது கிடையாது, நம்மளை பார்த்ததும் கிடையாது. ஆனா அவன் கல்யாணத்துக்கு போன வருஷம் நான் கல்யாணத்துக்கு வந்துருக்கும் போது என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் நான் இருமுடி போகும்போது முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கேன். இருமுடி போகும்போது இதுதான் போகும்போது போன வருஷம் அது மாதிரி போகும்போது கல்யாணம் முடிஞ்சது. அதான் நீ கல்யாணம் கொஞ்சம் தேடி வந்து முன்கூட்டி போயிட்டு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வழிதான் போகணும். அதனால அவளுக்கு கல்யாண நாள் வந்து பின்னால வந்துருச்சு. நம்ம அங்க இருக்கும்போது அவர் சொன்னாங்க கல்யாணம். அவர் கல்யாணத்துக்கு நான் போனேன், வந்து உடனே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பாப்பாவை போய் பார்த்தது, அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாப்பா. தொட்டு நமக்கு சொந்த பந்தங்கள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் கல்லூரி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதுக்கு வழிகாட்டியா இருந்த இக்கலப்பாவக்காரங்க, குருமலாம்பைக்காரங்க, நமக்கு முத வெளியூர்ல வந்த சோழச்சேரிக்காரங்க, எல்லாருக்குமே நம்ம நன்றி கடமை.
அப்ப அந்த பிறந்த குழந்தை தான் அந்த சந்தன மாதிரி. சரியா? வேற யாரும் தெரிஞ்சுக்கலாம்? இப்ப தெரிஞ்சுக்கிச்சா? இப்ப பேர தெரிஞ்சு சாயங்காலம் இருக்கு யாரும் தெரிஞ்சு கொடு. இத வந்து தெய்வ அந்த ஆபரணங்களோடு பிறந்தவன். அது எப்படி பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு 2.25 கிலோல இருந்து 2.75 கிலோ கூடுனா 2,900. இதுதான் குழந்தையோட எடை. சரிதானா? ஆனா அந்த குழந்தையோட எடை எவ்வளவு தெரியுமா? 5.25 கிலோ. அப்படி ஒரு குழந்தை வயிற்றுல சுமக்கவே முடியாது. அதனாலதான் அறுத்து எடுத்தாங்க. வயிற்று 2 அறுத்தாங்க. அந்த குழந்தை மடி பிடிக்காம இங்க இருந்து வரைக்கும் இவ்வளவு தூரம் பெரிய பிள்ளை. அந்த முகம் அது இன்னைக்கு என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அவ்வளவு ஒரு அழகு தெய்வம். அதெல்லாம் தெய்வமா கும்பிடுறோம். அவன் கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்தான். சிறுமியாரியோடைய வேலை என்னன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பான். இன்னும் தனியா அவள் கிடையாது. எல்லாம் வந்த தாய். சந்தன மாதிரி ஸ்பெஷல். இந்த டாக்டர் இருப்பாங்களா, காது முக்கு தொண்டை பால் டாக்டர் தனித்தனியா ஸ்பெஷலிஸ்ட். அது மாதிரி சந்தன மாதிரி குழந்தைக்கு மட்டும்தான். வேற இவ வந்து எல்லாமே. இப்ப என்ன ஆகுது? இதுகளுக்குள்ள போட்டி வந்து இப்ப அவங்க வராமலே இருந்த சந்தன மாதிரி வந்துட்டா. வந்த பிறகு 2 பேரும் ஒன்னாகி 2 பேரும் இணைஞ்சு பிள்ளைகளுக்கு அருள்வாக்கு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து என்ன விட்டுட்டாங்க. நான் அருள்வாக்கு சொல்றவங்களே எனக்கு பிடிக்காது. இது ஒரு குழப்பா செய்யறாங்க நான் நினைக்கிறேன். இப்பவும் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொன்னா அது சரியா இருந்தா தான் அதுக்கு அருள்வாக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதெல்லாம் சரியா வராது. இல்லையா? சாட்சி இல்ல, சாட்சி இருக்கியா? 2 பேருக்கு தான் சொல்லுவோம். இருப்பூர்ல வச்சு எப்பவுமே மாதவழி அன்னைக்கு வருஷத்துக்கு 2 பேர். ஆண்டு இவ்வளவு தானே சொல்றோம். இவ்வளவு பிடிக்க முடியாது இருக்கா? அவன் தான் இவன். அது யாரும் பிடிக்காத இவனுக்கு தான். எப்படி சொன்னோம்? அடுத்த ஆண்டு இருக்கங்குடிக்கு வரக்குள்ள உனக்கு குழந்தை வரக்குன்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? நம்ம சொல்லும் போது பிப்ரவரி மாசம். அடுத்த ஆண்டுங்கிறது 2025 பிப்ரவரி 9 சொல்றோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல குழந்தை பிறக்கிறது. ஆனா எப்ப பிறந்தது? கேட்டுதானா? அப்ப நம்ம சொன்னாலே சடிச்சிருந்தது. அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு. உனக்கு அடுத்த ஆண்டு நாங்க வரும்போது குழந்தை இருக்கும் அப்படி சொல்லும் போது அது கரு விட்டு இருக்குது. அதான் அதே மாதிரி அவங்க வரும்போது அவன் நம்பிக்கை இல்லாம இருந்தவா வந்தான். அவன் வரும்போது மாரியாத்தா கூடயே வந்தான். இவங்க உடம்புலையும் புதுந்தான், உன் வீட்டம்மா உடம்புலையும் புதுந்தான். நான் காப்பு கட்டுதேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் எல்லாரும் சந்தோஷமா தான் கட்டுவேன். மாரியாத்தாளுக்கு காப்பு கட்டுற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். 7 பேர் உடம்புல பூந்து வந்து காப்பு கட்டுப்பான். அப்படி போன ஆண்டு. இந்த ஆண்டு அப்படி எதுவுமே இல்லை. யார் உடம்புலையும் கூறல. ஆனா சமயபுரத்தா மட்டும் ஒரு உடம்புல பூந்து வந்துச்சு. அது போயிட்டு வந்துச்சு. கொஞ்ச நேரம் இருக்கும் உடம்புல, கொஞ்ச நேரம் போயிடும். சரிதானா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன காரணங்கிறத தனியா சொல்லியாச்சு. அதுக்குள்ள என்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. ஏன்னா அங்க சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். இது 1 ஆண்டு, இதை விட்டா 3ஆம் ஆண்டுன்னு சொன்ன. ஆனா இவருக்கு அப்படி சொல்ல. நான் இந்த பிள்ளை வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் எங்க தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. தூங்கறதுக்கு வந்திருக்கான், நான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கான், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், எழுப்பி அவனை அப்படின்னு பதறிட்டு வந்தாரு. சாமி அவர் வந்து பாம்புக்கு பர்மா இருந்தார், சேவை செஞ்சிருக்காரு, சாமி ஆகிருக்காரு, நடந்து வந்திருக்காரு. உழவு இருக்கும்போது தூக்கம் வரத்தான் நீங்க சரிதானா? சினிமாரியை பார்க்க வருவார் வாரம். யாரையும் கருங்க மாட்டாரு. வருவாரு, புதுசாக நடந்துகிட்டு இருக்கோம். அவர் வாடு கும்பிடுவாரு. அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தா சாப்பாடு வச்சா சாப்பிடுவாரு. ஏன்னா அதை ரொம்பவே மாட்டாரு. அவருக்கு போயிடுவாரு. நான் அவனை சொல்லுவேன், உன் வீட்டம்மாவை கூப்பிட்டு வர மாட்டேங்கியப்பா, நீ மட்டும் இப்படி வாரையா. நான் சொல்லிட்டேன், அவன் வரும்போது வருவான். என்ன சொல்லுதியா? ஆனா காப்பு கட்டும் போது ஒழியாந்துட்டான். அப்ப அந்த நேரம் நல்ல நேரம் வரும்போது தானே வருவான். உண்மை அதுதான்.
இனிமே வந்து நல்ல நேரம் வரும். ஐயா இந்த ஆண்டு வந்து கிரகம் எடுத்தாங்க. கிரகம் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருமே கிரகத்துல தப்பவே முடியாது, அதை அனுபவிச்சே ஆகணும். ஒரு வட்டங்கிறது 60 ஆண்டுகள், தமிழாண்டுகள். அதுல 9 கிரகங்கள் சுத்தி வரும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திசைகளா பிரிச்சு 12 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 7.5 வருஷம், இப்படி ஒன்னொன்னும் அதோடைய தகுதி தக்கன வந்து நம்ம உடம்புல பூந்து நம்ம ஆய்வுல இருந்து போயிடும். 60 ஆண்டுகளுக்கு மேல நம்ம இருந்தோம்னா திரும்ப நம்ம பிறந்த இது வந்துடும், அந்த திசை வந்துடும். இப்போ குரு திசையில பிறந்திருக்கோம், நமக்கு 68 வயசு ஆச்சுன்னா இன்னொரு குரு திசை வந்துடும். இதுதான் இயற்கை. இதை யாராலையும் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஆனா இவ்வளவு ஆண்டா இல்லாம இந்த ஆண்டு ஏன் கிரகம் எடுப்பாரு அப்படின்னா, எனக்குன்னு ஒரு விதி இருக்கும்ல, எனக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும்ல, அந்த கிரகத்தை மாத்தி அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் எடுத்திருக்காரு அவரு. ஆனா அவருக்கே தெரியல. அம்மா சொன்னா நான் எடுத்தேன், ஒரே வார்த்தை. அம்மா என்ன கிரகம் எடுக்க சொல்லுதா, நான் எடுக்க போறேன். எடுக்கலாமா? எடுங்க, தாராளமா எடுங்க. சரிதானா? அது வந்து குருவுடைய கிரகத்தை சரி பண்ணிருக்காரு. அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. வீட்டுல பெண்ணு சந்தோஷமா இருந்துட்டு அந்த குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கும். அந்த பெண்ணோடைய கண்ணீரோட அந்த பெண் இருந்தா அவ புருஷனும் நிம்மதியா இருக்க முடியாது, இந்த பிள்ளைகளும் அந்த வீட்டுல இருக்க பெரியவங்களும் நிம்மதியா இருக்கும். அதே மாதிரிதான் குரு சந்தோஷமா இருந்துட்டா சிஷியர்களுக்கு பூரா கொடுத்துருவாரு. ஒரு குரு கிடைக்கிறத தான் வச்சுக்கணும் நினைச்சாலே அவன் குரு ஸ்தானத்துல அவன் குருவே கிடையாது, அவன் பூசாரி. கொண்டே குடிப்பீங்க, அவன் வச்சுக்கிறோம் காணிக்க. நீங்க தொடுதப்பா தொடமா, நீங்க என்ன பொருள் கொடுத்தாலும் போகும்போது எடுத்து 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 உனக்கு உனக்கு கொடுத்து எல்லாம் வெறும் வேலையாக தான் எனக்கு வழக்கம் வரும். எனக்கு ஏன் இதை கொடுக்கல அவள் வைப்பான். இது பேசிக்கிட்டே இருந்து கொடுக்காம சரி, இதை நான் என்ன செய்யணும்பா, இதை யாருக்கு கொடுக்க, எல்லா பிள்ளையும் பேரிச்ச பிறந்த நாளுக்கு யாருக்கும் கொடுக்கல, எல்லா பிள்ளையும் பேரிச்சு அப்படியே இருக்கு. குமிச்சுட்டாங்க, கொண்டு வந்து குறும்பலாம் போயிருக்காங்க, கிளவு வாங்குறாங்க, எல்லாருக்கும் குமிச்சிட்டாங்க. ஆனா யாருக்குமே கொடுக்கல. காரணம் இருந்திருக்கு, அங்கிருந்து சத்தம் போடுவேன், எல்லாரும் போயிட்டாங்க, என்ன செய்ய போறாரு அப்படின்னு எனக்கு தெரியலையேமா, ஆனா ஏதோ காரணம் இருக்கா அப்படிங்க. அப்ப முடிக்குளத்துக்காரங்க வந்து உட்கார்ந்தாங்க. என் பிள்ளை வந்து சாமி கூட வச்சு நீங்க விரட்டி விட்டிய முதல்ல அங்க வந்தாங்க. ஊர்ல மாரியாத்தா இருக்காளா கோயில், முத்துமாரி கோயில், அங்க கும்பிட வேண்டிய எங்க இருக்கு. அப்ப அதை விட இது பெருசு நம்ம முதல்ல அதே தப்பு. உன் தெய்வத்தோட இது பெருசு, என் தெய்வத்தோட அது பெருசு நினைக்கிறது தப்பு. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். சிலவன் நிலா வந்து எல்லா ஊர்லயும் இருக்கும், அவன் வந்து எங்க ஊர் நிலாமா, அவன் போனாம நிலா கூடயே போகணுமா, அந்த ஊர்ல போன் போட்டு கேட்டா அங்கேயும் நிலா இருக்கும். ஆனா ஒரே நிலா தான். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்று உள்ளதும் ஒரே நிலா. என்று உள்ளது ஒரே நிலா தான், ஒரே தெய்வம் தான், ஒரே இறைவன் தான். அவன் பேர் வச்சுக்கிட்டு தான் ஊர் பேரை நினைச்சுக்கலாம். இருப்புடி மாரியம்மா, பண்ணாரி மாரியம்மா, இவன் சங்கர கோயில் மாரியம்மான்னு வேண்டிதான். எல்லாமே ஒரே சக்தி தான், ஓம் சக்தி தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா சக்தி ஒண்ணு, ஆனா அதை வச்சிருக்கான் பாத்தியா, அவன் வேற, அவன் பூசாரி. அது சமுதாய கோயில், அங்க ஆள் போட்டு செய்தாங்க சம்பளத்துக்கு. அவனால ஒரு வாரத்தையும் அவளை வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க தான் நேரடியா வாங்கிக்கணும். திருவிழாவில் சப்பரம் வருதுல, நீங்க அவளை வேண்டுனீங்கன்னா வேண்டு வரத்தை கொடுப்பான். ஆனா உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆள் ஏஜென்ட் இல்ல, இங்கதான் ஏஜென்ட் இருக்கு. இப்படியில இருக்கா அந்த பூசாரி உங்களை பத்தி கவலைப்பட மாட்டான், உங்களுக்கு பின்னால அவரோட தான் பார்ப்பான். போயா போயாதான் சொல்லுவான், வாயா வாயான்னு சொல்ல மாட்டான். என்னையா என்ன கண்ணீர் விடுதா ஒன்னும் கேட்டுப்பானா, உங்களுக்கு என்ன பலன்னு கேட்டுப்பானா, இந்த கோயிலுக்கு கேட்டுப்பான, நீங்க கும்பிடுதியா ரொம்ப நேரம் கும்பிடுதீங்க, ஐயா ரொம்ப நேரம் கும்பிடுறீங்களா, மனதில் கவலையா, கவலைப்படாது, ஆத்தா நல்லதான் செய்வான். என்ன அவ சன்னதிக்கு வந்திருக்க, நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோமா, கூட்டம் எங்க நிற்கும், சாத்தூர் வரைக்கும். உண்மைதானா? ஆனா இங்க அப்படி இல்லையா, நீ எதுக்கு வந்த, என்னென்ன பண்ணுன எல்லாத்தையும் சொல்லணும். பாட்ராசு
அன்னைக்கு கல்லூரியில என்னதான் சொல்றோம், மெட்ராஸ்ல நீ எங்க இருக்க, உன் வீட்டு பக்கம் என்னென்ன இருக்கு, அவளே ஆரம்பி